ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையால் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு விசுவாச பரீட்சை. இந்த விசுவாச பரீட்சை என்கின்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கூர்ந்து கவனிங்கள். நிச்சயமாகவே இந்த பரீட்சையின் முடிவானது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி யாக்கோபு எழுதும் நிருபம் முதல் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள்ல, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். யாக்கோபு இந்த வார்த்தை எழுதுகிறார். விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டு பண்ணும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதிகமாய் நேசித்த தேவ மனிதன் இந்த யாக்கோபு. இந்த விசுவாச பரீட்சையை சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று இந்த யாக்கோபு எழுதுகிறார். எத்தனை பேர் பரீட்சை எழுதியிருக்கிறீர்கள்? வாழ்க்கையில எத்தனை பேர் பரீட்சை எழுதியிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வாழ்க்கையில பரீட்சையை சந்தித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில விசுவாச பரீட்சையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சை வருகிறது என்றால் அந்த பரீட்சையின் முடிவு இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமாகவும் வெற்றியாகவும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் அநேக பரீட்சைகளை கடக்க வேண்டும். விசுவாச பரீட்சைகளை கடக்க வேண்டும். இப்ப ஸ்கூல்ல பிள்ளைகள் படிக்கிறார்கள் பாருங்க, அந்த என்ன படிச்சாலும் அந்த ஆனுவல் எக்ஸாம், அந்த கடைசி எக்ஸாம் தான் அந்த பிள்ளைகளுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. அதுபோல் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசை அப்படியாய் பரீட்சிக்கப்படுகிறது. இந்த விசுவாசத்தின் பரீட்சையுடைய முடிவு ஒரு வெற்றியாகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவராகிய இயேசுவின் திட்டமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. ஆகையால் உங்கள் வாழ்க்கையில விசுவாச பரீட்சை வரும் பொழுது அந்த விசுவாச பரீட்சையை சந்தோஷமாய் எண்ணுங்கள். அது ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களுக்கு ஒரு வெற்றியையும் ஒரு ஜெயத்தையும் கொடுக்க போகிறார். யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோபுடைய வாழ்க்கையில ஆஸ்தி எடுக்கப்பட்டது, அது ஒரு பரீட்சை. அவங்ககிட்ட இருந்த எல்லாம் போயிருச்சு, செல்வம் எல்லாம் போயிருச்சு, அவங்ககிட்ட இருந்த சொத்து எல்லாம் போயிருச்சு, அது ஒரு பரீட்சை. அது மட்டும் இல்ல பாருங்க, மிருக ஜீவன்கள் எடுக்கப்பட்டது, அது ஒரு பரீட்சை. அதே போல வீடு இடிஞ்சு போச்சு, இருக்கக்கூடிய வீடு இல்லை, வீடு இடிஞ்சு போச்சு, அது ஒரு பரீட்சை. பிள்ளைகள் மரித்து போகிறார்கள், அது ஒரு பரீட்சை. அது மட்டுமல்ல, மனைவி அன்பா இருக்க வேண்டிய மனைவி, இந்த மனைவி என்ன பண்றா, அவளை வீட்டை விட்டு துரத்துறா, யோபு தூஷணமா பேசுறா, அது ஒரு பரீட்சை. அது மட்டும் இல்ல, சரீரம் முழுவதும் வியாதி, அது ஒரு பரீட்சை. ஆனால் இந்த விசுவாச பரீட்சையை யோபு ஜெயித்தார். ஆண்டவராகிய இயேசுவானவர் மேல் கொண்ட விசுவாசம் இவரை ஜெயிக்க வைத்தது. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் இந்த நேரத்திலும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் விசுவாச பரீட்சை சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதானால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசுவானவரை இந்த விசுவாச பாதையில பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதமாக இருக்கும். அதைதான் யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. அப்ப நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்கு? உலகத்தின் மேலா அல்லது ஆண்டவராகிய இயேசுவின் மேலா? நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல் இருக்கும் பொழுது என்ன பரீட்சை வந்தாலும் அந்த பரீட்சையை ஜெயிக்கக்கூடியதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகையால் தான் நமக்கு என்ன பேர் இருக்கு? விசுவாசிகள்னு பேர் இருக்கு. நாம கிறிஸ்துவின் சபைக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபைக்குள்ள அங்கத்தினரா இருக்கிறோம். ஆனா உள்ள இருக்கிற நமக்குள்ள விசுவாசம் இருக்கா? நம்முடைய வாழ்க்கைக்குள்ள விசுவாசம் இருக்கா? நம்முடைய இருதயத்துல விசுவாசம் இருக்கா? பலவிதமான போராட்டங்களை சந்திக்கும் பொழுது விசுவாசம் இருக்கிறதா? அப்ப ஆண்டவராகிய இயேசுவானவர் பாருங்க, உயிர்த்தெழுந்த பிறகு கூட 2 காரியங்களை குறித்து என்ன பண்றார்? கடிந்து கொள்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்கணும்ன்றது தான் அவருடைய விருப்பமா இருக்கு. நாம ஒரு விசுவாசமா இருக்கும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவிசுவாசம் வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அவிசுவாசம்னா என்னன்னா, சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல விசுவாசிப்பது, அதுக்கப்புறம் அவிசுவாசத்துக்குள்ள செல்வது. நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது விசுவாசத்துக்குள்ள போறது, அப்ப அந்த சூழ்நிலை மாறின பிறகு அவிசுவாசத்துக்குள்ள போறது. ஏன்னா இந்த அவிசுவாசம் தேவனை விட்டு அகண்டு போக செய்யும்.
இந்த அவிசுவாசமானது அற்புதங்களை விட்டு அகன்று போக செய்யும். இந்த அவிசுவாசமானது தேவ சமூகத்தை விட்டு அகன்று போக செய்யும். இந்த அவிசுவாசம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது, அற்புதங்களை விட்டு பிரிக்கிறது, ஆசீர்வாதங்களை விட்டு பிரிக்கிறது, அதே போல தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கிறது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தை நாம் பரீட்சை பார்க்க வேண்டும். இப்ப நமக்கு நாமே டெஸ்ட் வைக்கணும். இந்த சிறு பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? படிச்ச பிறகு தங்களுக்கு தாங்களே டெஸ்ட் வச்சுப்பாங்க. ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு டெஸ்ட் அவங்களே என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுபோல நமக்கு நாமே நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நாமே டெஸ்ட் வச்சு பார்க்கணும். நமக்குள்ள விசுவாசம் இருக்கா? அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா அப்படின்றத, இந்த விசுவாசத்துல நிக்கிறோமா அப்படின்றத பரீட்சை பார்க்கணும். அப்ப பரீட்சைக்கு நிக்க முடியலன்னா என்ன ஆகும்? ஃபைனல் இயேசு வரப்போகிறார், ஆண்டவராக இயேசுவானவர் வரப்போகிறார். அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தின் படியே நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்ப நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். அப்ப நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். பாருங்க, ஆண்டவர் சில நேரத்தில் பரீட்சை வைக்கிறார். ஆண்டவர் பரீட்சை வைக்கிறாரு, விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார் என்றால் நம் வாழ்க்கையில ஜெயிக்க போகிறோம் என்று அர்த்தம். பாருங்க, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 9வது வசனத்துல கர்த்தர் கிதியோனை நோக்கி சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. தண்ணீரை அந்த இடத்துல இறங்கி போங்க, அங்க அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வர கடவன், நீ எழு. பாருங்க, இங்க சொல்றாரு, நீ தண்ணீர் வழியா போ, யாரெல்லாம் அவங்க கூட வரணும் அப்படின்றத நான் தீர்மானிக்க போறேன், பரீட்சிக்க போறேன். என்னன்னா, இங்க தண்ணியை யார் கையில எடுத்து குடிக்கிறாங்க, யார் தண்ணியை நக்கி குடிக்கிறாங்க, இல்லை இறங்கி குடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அதை சரியா செய்தவர்கள், அந்த பரீட்சையில தேறினவர்கள் யுத்த களத்திற்கு போனார்கள். அப்ப இன்னைக்கு நாம ஆண்டவர் வைக்கிற பரீட்சை ஜெயிக்கும் போது யுத்த களத்தை ஜெயிக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுது, யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, ஆண்டவர். அப்ப பாருங்க, இந்த பரீட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஜெயிப்பார்கள். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விசுவாச சோதனையை பரீட்சையாய் வைக்கிறார் என்றால் அது நாம் ஜெயிப்பதற்காக. யோபுக்கு ஒரு விசுவாச பரீட்சை வந்தது, வாழ்க்கையில் அவன் ஜெயிப்பதற்காக. சிலர் பாருங்க, சிலருக்கு இந்த பரீட்சையை ஜெயிக்க முடியல. சிலரால இந்த பரீட்சை, ஆண்டவர் வைக்கிற விசுவாச பரீட்சையை ஜெயிக்க முடியல. காரணம் பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த 2 நபர்கள் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்கள் சத்தியத்திற்கும் எதிர்த்து நின்றார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனிதர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். இவங்களால விசுவாசத்தை நிற்க முடியல, விசுவாச பரீட்சை ஜெயிக்க முடியல. 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஊழியத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள், சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள், துர்ப்புத்தி உள்ள மனுஷனாக வாழ்ந்தார்கள். எப்ப ஊழியத்திற்கு விரோதமாக எழும்புகிறோமோ, சத்தியத்திற்கு விரோதமாக எழும்புகிறோமோ, அப்பயே துர்ப்புத்தி வந்துடுது. அப்ப படிக்கிற பிள்ளைகள் பாருங்க, நல்லா படிப்பாங்க, பொல்லாத நண்பர்களோடும் பொல்லாத குணம் இருக்கிற நண்பர்களோட பழகும்போது நல்லா படிக்கிற பிள்ளைகள் கடைசி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. அது போலதான் நாம விசுவாசத்துக்குள்ள இருக்கிறோம். அப்படி நாம் விசுவாசத்துக்குள்ள இருக்கும்போது தேவையில்லாத ஆட்களோடு ஐக்கியப்படும் பொழுது, தேவையில்லாத துர்ப்புத்தி நமக்குள் வரும்பொழுது அது நம்மை விசுவாச சோதனையில என்ன பண்ணும்? பரீட்சையில தோற்க வைக்கும். சிலர் பாருங்க, ஆண்டவருக்கே டெஸ்ட் வச்சிடறாங்க. சிலர் ஆண்டவரே சோதிச்சு பார்க்குறாங்க. எப்படி சோதிச்சு பார்க்குறாங்க பாருங்க. 1வது காரியம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் மாசாவினை செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்த்தீர்கள். பாருங்க, குடிக்க தண்ணீர் இல்லை, அதுக்காக ஆண்டவரை பரீட்சை பார்க்குறாங்க. நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? அழைத்தவர் நமக்கு தண்ணீர் தர மாட்டாரா? ஏன்னா வேதம் சொல்லுது, நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதே சங்கீதம் 78:18 இப்படியாக சொல்லுகிறது, தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்திலே தேவனை பரீட்சை, இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்க்குறது எதுக்கு? சாப்பாட்டுக்காக. அப்ப நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசுவானவர் அறிந்திருக்கிறார். இந்த தேவைகள் குறைவுபடும் பொழுது, அது பண தேவையோ, சாப்பாட்டு தேவையோ, இல்லைன்னா உடை தேவையோ, நம்முடைய அன்றாட தேவைகளோ குறைவுபடும் பொழுது ஆண்டவரை இருதயத்துல சோதித்து பார்க்க கூடாது, ஆண்டவரை சோதிச்சு பார்க்க கூடாது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் நம்மை பரீட்சை பார்க்கலாம், நாம் அவரை பரீட்சை பார்க்க கூடாது. அவர் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கலாம், நாம ஆண்டவர் ஏன் இப்படி பரீட்சை பார்க்கிறார், ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்பயே நம்ம விசுவாச பரீட்சையில தோற்கிறவர்களாக இருக்கிறோம்.
எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அங்கே அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சித்து பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாளிலே கானானுக்கு போக வேண்டியவர்கள் ஆண்டவராக இயேசுவை சோதித்து பார்த்து 40 வருடம் நடக்கிறார்கள். ஆசீர்வாதமான இடத்துக்கு போக வேண்டியவர்கள் 40 நாளிலே 40 வருடம் வனாந்திரத்திலே நடந்தார்கள். ஏன்னா ஆண்டவரை சோதித்து பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில அவர் காரியத்தை செய்ய சமீபமாய் இருக்கிறார். நீங்க ஆண்டவரை சோதிச்சு பார்த்து உங்கள் வாழ்க்கையில கால தாமதத்தை உண்டு பண்ணிவிடாதீர்கள். இப்ப பாருங்க, நாம் அவரை பரீட்சை பார்க்கிறோமா? அவர் நம்மை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உங்கள் விசுவாச வாழ்க்கை பரீட்சை பார்க்கப்படுமானால், அவரால் பரீட்சை பார்க்கப்படுமானால், நிச்சயமாகவே உங்கள் முடிவு காணானாய் இருக்கும். உங்கள் முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கும். அவர் எந்த சூழ்நிலையில என்னை பரீட்சை பார்த்தாலும் சரி, என் குடும்ப சூழ்நிலையில, என்னுடைய தேவை காரியங்கள்ல, என்னோட உணவு காரியங்கள்ல, என்னுடைய துணிமணி காரியங்கள்ல, என்னோட வீட்டு காரியங்கள்ல, என்னுடைய சுற்றி இருக்கும் உறவு காரியங்கள்ல, எதிலே என்னை திருச்சபையில வச்சு என்னை பரீட்சை பார்த்தாலும் அந்த பரீட்சையில நான் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே என்னுடைய முடிவு ஒரு பெரிய கானானாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த விசுவாச வீரர்கள் இயேசுவானவர் பாருங்க பரீட்சை வைக்கிறாரு. இங்க விசுவாச வீரர்கள் எல்லாருமே பரீட்சையை சந்தித்து ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள்ல இருக்கிற விசுவாச வீரர்கள் எல்லாரும் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். அதை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கல்லை உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்டுண்டு மறிந்தார்கள், வெள்ளாட்டு தோலையும் செம்மறியாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்தார்கள், குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். எப்படியெல்லாம் விசுவாச வீரர்களை துன்பப்படுத்திருக்காங்க பாருங்க. எப்படியெல்லாம் விசுவாச வீரர்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பாருங்க. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கல்லுல அடிக்கிறாங்க, கத்தில வெட்டுறாங்க, வாளால உடம்ப ரெண்டா அறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கொடிய மிருகங்கள் மத்தியில வெள்ளாட்டு தோலையும் செம்மறியாட்டு தோலையும் போர்த்தி அவர்களை துரத்தி அவர்களை காட்டு மிருகங்கள் வேட்டையாடும்படி செய்தார்கள். ஆனால் விசுவாசத்தில் நின்றவர்கள், பரீட்சை பார்க்கப்பட்டவர்கள் ஜெயித்தார்கள். உங்கள் விசுவாசம் அப்படியாய் சோதிக்கப்படுமானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஜெயத்துக்குள் நேராய் நடத்தப்படும். அதுதான் யாக்கோபு 1 அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார் வார்த்தை, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். அப்ப இன்றைக்கு என் வாழ்க்கையில என் குடும்பத்துல ஒரு பரீட்சை நடக்கிறது, அது என் விசுவாசத்திற்கான சோதனையா இருக்குது என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் விசுவாசத்திற்கான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தருவார். ஏனெனில் ஆண்டவராக இயேசுவானவரை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட உலக ரீதியான பரீட்சை வந்தாலும் சரி, ஆண்டவர் சில பரீட்சைகளை அனுமதித்தாலும் சரி, அது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரும். ஆகையால் இந்த நாளில் பரீட்சையை சந்தித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், அதை சந்தோஷத்தோடு எண்ணுங்கள், அது இயேசுவின் நாமத்தினால் ஜெயிங்கள். உங்கள் விசுவாசம் உறுதிப்பட்டிருக்கிறது. என் வேதம் சொல்லுகிறது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. உலகத்தையே ஜெயித்து விடலாம் விசுவாசத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் உங்கள் உபத்திரவத்தை ஜெயிப்பீர்கள், உங்கள் தரித்திரத்தை ஜெயிப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிற பொல்லாத மனிதர்கள் ஜெயிப்பீர்கள், சத்துருக்களை ஜெயிப்பீர்கள், உங்கள் தேவைகள் உங்களுக்கான வியாதியை ஜெயிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில எழும்பி வந்து கொண்டிருக்கிற பொல்லாத மனிதர்களுடைய எல்லா செயல்களையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஏனெனில் இயேசுவின் நாமத்தை அறிந்த நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஆசீர்வாதமாய் வாழ பிறந்தவர்கள். இந்த விசுவாசிகள் இந்த நாளில் கூட விசுவாச பரீட்சையை குறித்து ஆண்டவராக இயேசுவானவர் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். இந்த பரீட்சையை வெற்றியாய் எழுதி முடிக்க, ஜெயித்து முடிக்க விசுவாசத்தில் நில்லுங்கள். ஆண்டவராக இயேசுவின் உபதேசத்தை கேளுங்கள், அவருடைய வாக்கு தத்துவங்களை விசுவாசிங்கள். நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசுவானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.